பிரியாணி பிரியாணி கம கம பிரியாணி வாங்கம்மா வாங்க. உங்க வீட்டுக்கு வாசலுக்கே வரேன், வாங்கம்மா வாங்க. போனா வராது, திரும்ப கிடைக்காது. கம கம சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் வறுவல். வாங்கம்மா வாங்க, சீக்கிரம் ஓடி வாங்க. நானும் ஒரு வாரமா உங்ககிட்ட பிரியாணி வாங்கணும் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த டைமுக்கு. ஆனா நீ வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு ஓடி போயிடுற. கொஞ்ச நேரம் நில்லுப்பா நில்லுப்பா, நான் தான் வரேன். ஏப்பா பிரியாணி தம்பி, எத்தனை நாளா நீ இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? பரவாயில்லையே, இப்போ வந்து ஹோட்டல்ல போய் திங்கிற வேலையெல்லாம் கம்மி பண்ணிவிட்ட. வீட்டுக்கு காய்கறி போடுற மாதிரி இப்போ நீ வீட்டுக்கு பிரியாணி சப்ளை பண்ற. பரவாயில்ல, நல்ல தொழில் தான், செய். ஆமா, என்னென்ன பிரியாணி வச்சிருக்கிற? வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க வந்திருக்கீங்களா? நம்ம கிட்ட சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, எல்லாம் நம்ம கடையில கிடைக்கும். டோர் டெலிவரியே நான் பண்றேம்மா. என்னது, மீன் வறுவல் வச்சிருக்கிறியா? உன் வண்டியில பார்த்தா மீன் பச்சையா வச்சிருக்கிற, அதை எப்படி நீ வறுத்து கொடுப்ப? நீ நல்லா தான் கதை கட்டுறப்போ. உனக்கு என்ன வேணுமா? நீ முதல் லிஸ்ட சொல்லு. சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா, ஃபிஷ் உனக்கு வேணும்னா நான் மசாலாத்தோடவே ஆன் த ஸ்பாட்ல உனக்கு வந்து வறுத்து கொடுக்குறேன் பாரு. பாரப்பா, ஓ இப்படியெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? சுட இறந்த இடத்துலயே பொரிச்சு கொடுத்துருவீங்க. சரி, எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணியும் 4 ஃபிஷ் ஃப்ரையும் வறுத்து கொடு. என் மாமியா கிளவி வரத்துக்குள்ள நான் சட்டுப்புட்டுன்னு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணணும். ஆமா, உங்க கடையில சிக்கன் பிரியாணி எம்புட்டு, மட்டன் பிரியாணி எவ்வளவு, மீன் வறுவல் எவ்வளவுன்னு விற்கிற? உருப்பிட்ட ரேட்டு சொல்லாத, அப்ப கடைக்காரனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஒன்னும் அவ்வளவு அதிகமான விலையெல்லாம் இல்லம்மா. சிக்கன் பிரியாணி 250 ரூபா, மட்டன் பிரியாணி 350 ரூபா, மீன் ஒரு மீன் பொரிச்சா 100 ரூபாம்மா. அவ்வளோதாம்மா. நான் அநியாயத்துக்கெல்லாம் விலை வச்சு விற்கல, எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் விற்கிறேன். உனக்கு எம்புட்டு வேணும் அதை சொல்லு, நான் இப்பயே பார்சல் பண்ணி தரேன். என்னடி என் மருமவள, என்னங்க சிக்கன் பிரியாணி ஃபிஷ் வறுவல்னு எல்லாம் காதுல விழுந்தது? நீ என்ன இதெல்லாம் வாங்க போறியா? உனக்கு தான் தெரியும்ல, நம்ம வீட்டில் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு திட்டுத்தனமா வந்து இந்த கடைக்காரங்கிட்ட நீ வாங்கி திங்கிற. எப்படி இருக்குது என்னன்னு அப்படியே பார்க்கலான்னு வந்தேன். நம்ம இவ இருக்கிறல்ல மாடன் பொண்ணு, அவ நேத்து என்கிட்ட சொல்லி இருந்தா, அக்கா இது மாதிரி வண்டிக்காரன் வருவான், வந்தா மறக்காம அவனை பிடிச்சி வையுங்க. நான் வந்து என் மாமியாளுக்கு தெரியாம சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி திங்கணும்க்கா அப்படின்னு கேட்டிருந்தா. அதனாலதான் அந்த கடைக்காரரை பிடிச்சி வைக்கலான்னு வந்து இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்கத்தா. அவ்வளவுதாங்கத்தா, நம்மளுக்கு தெரியாதாங்கத்தா, நாமெல்லாம் சாப்பிட்றது இல்லை, நம்ம டயட் எல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. அடியே என் மாலா, என் மருமவள, நீ அம்புட்டு நல்லவளா? ஓஹோ, இப்ப மாடனுக்காக தான் இந்த வண்டி நீ மறைச்சு வச்சிருக்கிற. சரி போடு, அவளுக்கு போனை போடு, அவ இங்க வரட்டும், அவகிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரு வந்து பிரியாணி வாங்குறா அப்படின்னு. என்னம்மா 2 பேரும் பண்றீங்க? இப்படி மாமியாலும் மருமாவள வழி மறிச்சு நின்னுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி வியாபாரத்தை பாக்குறது? வாங்குனா வாங்குங்க, வாங்காட்டி போங்க. பிரியாணி சுட பிரியாணி, கம பிரியாணி, வாங்கம்மா வாங்கம்மா. இப்ப நீங்க 2 பேரும் எனக்கு வழி விடுறீங்களா இல்லையா? நான் போய் வியாபாரத்தை பார்க்கணும். ஏமா கொஞ்சம் தள்ளுமா. ஹலோ ஏ மாடனே, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? உனக்காக பாரு பிரியாணி வண்டிக்காரனை இங்க புடிச்சு வச்சிருக்கிறேன். சட்டு புட்டுன்னு வந்து பிரியாணி வாங்குற வழியை பாரு. என்ன யாருங்க நம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஆமா, எப்ப பிரியாணி கடைக்காரர, நீ எத்தனை நாளா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற? உன்னை நான் இந்த ஏரியாவிலேயே பார்த்தது இல்லையே. இது என்ன புதுசா இருக்கு? இப்ப எல்லாம் வந்து ஹோட்டல்ல விக்கிறதெல்லாம் இப்படி தள்ளு வண்டியில சைக்கிள்ல வச்சுக்கிட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, என்னென்ன பிரியாணி வச்சிருக்கிற? சும்மா வாச கமன்னு தூக்குது. நீ என்னம்மா இப்படி கேட்டுப்புட்ட? நம்ம பிரியாணி 7 ஊருக்கு வாசம் பறக்கும் தெரியுமா? நம்ம கிட்ட சிக்கன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, ஃபிஷ் வறுவல் இருக்கு. உனக்கு என்ன வேணும் நீ அதை கேளு. ஏன் மாலக்கா வந்து ரொம்ப சோகமா இருக்கு? மாமியா கிளவி என்னத்த சொல்லி தொலைச்சாலோ, நான் வந்து இவ்வளவு மாட்டி விட்டுருக்கா என்னன்னு தெரியலையே. ஏ மாலக்கா கேக்குதா இல்லையாக்கா காது?
ஏ மாலக்கா பரவாயில்லையக்கா கடைக்காரனை சொன்னபடியே நீ பிடிச்சி வச்சுட்ட. என் மாமியா கிளவியை சமாளிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுக்கா. அதுக்குன்னு இப்படியா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்ப? ஏன் உன் மாமியாக்காரி ஏதாவது சொன்னாலா என்ன? சரி சரி விடு விடு, எல்லாமே பார்த்துக்கலாம். ஏய் கடைக்காரனே, உன்னுடைய பிரியாணி வாசம் கம கம்முன்னு இழுக்குதுடா போடா. அப்படியே என் மருமவளுக்கு தெரியாம வீட்டு கொல்லை பக்கம் கொண்டாந்து எனக்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு போ. உனக்கு நான் ஜிபே பண்ணிடுறேன் சரியா? மறக்காம வந்துரு. இப்போ நான் கிளம்புறேன். மாலக்கா உங்க மாமியா கிளம்புது கிளம்புது, சட்டு புட்டுன்னு போய் நாமளும் பிரியாணி வாங்கிடலாம். இருடி இருடி, தலை மறையிட்டோம். அதுக்குள்ள நம்ம கடைக்கிட்ட போனோம்னா மறுபடியும் கண்டுபிடிச்சிரும். கொஞ்சம் அமைதியா இரு, அது போகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்பாடா மாடனே, எப்படியோ அந்த கிளவி போயிருச்சு. வா வா, நம்ம சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் வறுவலும் இன்னைக்கு ஒரு கட்டு கட்டுவோம் வா. ஏப்பா கடைக்காரர, அதுதான் எங்க கிளவி போயிருச்சே. அப்படியே ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு 4 ஃபிஷ் வறுவலும் அப்படியே கம கமன்னு வறுத்து கொடு பார்க்கலாம். ஏ மாலக்கா பிரியாணி வாசனை 7 ஊர் இழுக்கும் போல் இருக்குதுக்கா. ஆனா என்ன இந்த தம்பி பிரியாணிக்கு தான் ஊருக்கிட்ட ரேட்டு சொல்றாப்ல. ஏப்பா தம்பி, கடையிலேயே 250 ரூபாய்க்கு விற்கிறப்ப நீயும் 250 ரூபான்னு சொன்னேன்னா எப்படிப்பா? கொஞ்சம் கம்மியா 170 180ன்னு போட்டு கொடு. அப்புறம் மறக்காம வார வாரம் இந்த பக்கம் வந்தேன்னா மறக்காம கேளு மாடனூடு எதுன்னு. என்னை பார்த்துட்டு ஒரு பிளேட்டு சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு தான் நீ போற சரியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நானும் இந்த வேலை வெயில்ல வந்து சைக்கிளை முதிச்சுக்கிட்டு கொண்டாந்து விற்கிறேன். உன் கடையோட ஒரு 10 5 சேர்த்தி தான் நான் விற்கிறேன். உங்களுக்கு டோர் டெலிவரியே கொடுக்குறேன்ல. அதனாலம்மா 250 ரூபா, ஒரு 10 ரூபா கம்மியா 240 ரூபா கொடுங்கம்மா போதும். நீ கவலைப்படாத மாடனு. வார வாரம் உங்க வீட்டுக்கே கொண்டாந்து நான் சிக்கன் பிரியாணி கொடுத்துட்றேன். டோர் டெலிவரினா டோர் டெலிவரி தான், கவலையை விடு. வாக்கா வாக்கா சாப்பிட்டு போட்டுன்னு எல்லாம் சூடு ஆடுறதுக்குள்ள போய் நம்ம ஊருக்கு அந்த பின்புறம் ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அந்த மரத்தடியில் போய் சாப்பிட்றலாம். இல்லைன்னா வாசம் கண்டுபிடிச்சி கூட என் மாமியா அங்கே வந்து சேர்ந்துரும். வாக்கா வாக்கா சூடு ஆறி போயிடும். சீக்கிரம் விசையா நட, சீக்கிரம் போகலாம். சரிடி சரிடி, அவசரப்படாதே. நீ கத்துற கத்தலே ஏன் மம்மியா காதல விழுந்துரும் போல் இருக்குது. இப்பதானே நம்ம பிரியாணி வாங்கணும், மெதுவா தானே போக முடியும். சீக்கிரம் போய் என்னத்த அப்படி பண்ண போறோம்? மெதுவா ரசிச்சு ருசிச்சு அந்த பிரியாணியை சாப்பிடலாம். வாசனையே கவகமன் இருக்குது. சரி சரி, போ 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 போ. ஏமா ஏ சைக்கிள்கார தம்பியா, ஒரே இடமா நின்னு வியாபாரம் பண்ணினா அப்புறம் எங்களுக்கெல்லாம் எப்படி பிரியாணி கிடைக்கும்? சும்மா சத்தம் தான் போடுறேன் நின்ன இடத்துலயே இருந்துகிட்டு. டோர் டெலிவரிங்கற வீட்டு பக்கம் வந்தாதானே. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, பிரியாணி எல்லாம் ஆறிற போகுது. இந்தாம்மா நீ அங்கேயே இரு. உன் வீட்டு வாசல்லையே நில்லு. எப்பயுமே இந்த மாதிரி வந்து டோர் டெலிவரி தான் கொடுப்பான். நீ அங்கேயே இரு, என் வண்டி உன்னை தேடி வருது. பாத்தியாக்கா நான் எப்படிப்பட்ட இடத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன்னு. எத்தனை நாள் என் மாமியாளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நான் இங்கே வந்து திட்டுத்தனமா சாப்பிட்ருப்பேன். இனிமேல் வார வாரம் வாங்குற பிரியாணி எல்லாம் கொண்டாந்து நம்ம இங்கேயே வச்சு சாப்பிட்றலாம். இதோட வாசனை நம்ம மாமியாலோட மூக்குக்கு போய் சேராதுக்கா. ஜாலியாக நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். வா வா, சீக்கிரம் ஆறி போயிடும் சும்மா பேசிக்கிட்டு. அக்கா பத்தியா பிரியாணி எவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடுக்கா சந்தோஷமா. ஆமடி மாடனு, பிரியாணி அட்டகாசம் போ. வாசனையே கம கம கமன் இருக்குது. ஊரோரம் புளிய மரம் மரத்தடியில் பிரியாணி, கமகமனு பிரியாணி, டேஸ்டான பிரியாணி. அம் நம் நம் நம். சூப்பரா பாடுற மாடனு. பரவாயில்லையே, ஊருக்கு ஓரமா இப்படி ஒரு மரம் இருக்கிறது நம்மளுக்கு இத்தனை நாளா தெரியாத போச்சு. சரி சரி, நல்ல வேலை அவன் கொல்லை பக்கமா கொண்டாந்து நம்மளுக்கு பிரியாணியை கொடுத்தான். மாலாவுக்கு தெரியாம நம்ம தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டோம். இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பரவாயில்லையா, பிரியாணி நல்லா தான் இருக்குது, நல்லா தான் செஞ்சிருக்கிறான். இனிமேல் நாமளும் வார வாரம் வாங்கி திங்க வேண்டியதான். சூப்பர் சூப்பர், பிரியாணி சூப்பரா இருக்குது. ஐயோ, சாப்பிட்றப்பதான் இந்த விக்கல்லாம் வருமா? நாம போடுற விக்கல் ஊடு வரையும் கேட்கும் போல இருக்கே. என் மருமவ காதல விழுந்தா அவ என்னடா விக்கல் சத்தம் கேக்குதுன்னு வந்தே சேர்ந்துருவாளே. அக்கா அக்கா மாலாக்கா கவுனிச்சியா? விக்கல் சத்த மாதிரி கேக்குதே. நீ ஏதாவது விக்கல் எடுத்தியா? ஏதோ புதுசா விக்கல் சத்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குதேக்கா. ஏ போடி, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். விக்கல் சத்தம் கேக்குதான். ஆமா, ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து கேட்ட மாதிரி இருந்தது. அக்கா அங்க பாருக்கா, மரத்தடியில உன் மாமியாக்காரி உக்காந்துருக்கறாக்கா. போச்சு பாரு, தட்டுல பிரியாணி வேற வச்சிருக்குது. அதுதான் விக்கல் வந்து எடுத்துருச்சு. தண்ணியும் கொண்டு வரல போல இருக்கு. போய் கையும் கழுவுமா பிடிக்கலாவா? ஏ மாடனே, கொஞ்சம் அமைதியா இரு, மெதுவா பேசு. நாமளும் தான் பிரியாணி வாங்கி திட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என் மாமியாலும் தான் பிரியாணி வாங்கி வந்து திட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போ 2 பேத்துக்கு சரியா போச்சு. அதனால அமைதியா இருந்துட்டு நம்ம இந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுவோம். நீ கம்முன்னு இருக்கா. பாவம் வயசான காலத்துல சாப்பிட்டுக்கிட்டு விக்கி விக்கி போய் சேர்ந்துற போது. நான் போய் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு இருங்க.
ஏண்டி மாடனே நீ கம்முன்னு இருக்க மாட்ட, வம்புதான் விலைக்கு வாங்க போற. இந்தாக்கா சுந்தரியக்கா, பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குது? அருமையா இருக்குதா? இந்தந்தா விக்கி விக்கி போய் சேர்ந்துடாத, இந்த தண்ணியை குடி. ரொம்ப நன்றி மாடனே, நீ தண்ணி குடுக்கல அப்படின்னா நான் விக்கியே போய் சேர்ந்திருப்போம் போல இருக்குது. என்னக்கா இது இது எப்ப இருந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு தெரியாம? நீ கடைக்காரனுக்கிட்ட பிரியாணி வாங்கி வந்து மரத்து கடையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற. விக்கல போய் சேர்ந்துருந்தீனா யாருக்கு பதில் சொல்றது? உரு உரு உரி மாடனே, இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப சகஜம்தான் விடு. என்ன நீங்களும் பிரியாணி திட்டுத்தனமா சாப்பிட்டீங்க, நானும் திட்டுத்தனமா சாப்பிட்டேன். டயட்ல இருக்கிறேன்னு நான் கலஞ்சேத்து போச்சு மாடனே. என்ன மாலா, பிரியாணி எப்படி இருக்குது? அருமையா இருக்குதுங்க பிரியாணி.